நான் மாப்பிள்ளை தோழனாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் விஜய முதலமைச்சராக்கிறதுக்கு தானே போற. அங்கேயே நீ மாப்பிள்ளை தோழனாக தானே போற. நீ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில ஒரு கூட்டணி. விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. புதிதாக கட்சி ஆரம்பிச்ச விஜய் என் தலைமையில கூட்டணி, என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுவோர் தலைமையில கூட்டணின்னு அவர் சொல்றாருல. ஆனால் ஆட்சியில் பங்குன்றாருல அவரு. இருக்கட்டுங்க, ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்றதுனால தானங்க பங்குங்கிறாங்க. எங்க வீட்டுல நான் ஜோரே ஆக்க மாட்டேன், விருந்து கூப்பிட்டா நீங்க எப்படி வருவீங்க? அவங்க வீட்டுல ஜோரே ஆக்க மாட்டாங்கடா அப்படின்னா வரமாட்டேன்ல. இது ஒரு வினோதமான வேடிக்கை. உண்மையிலேயே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக, ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்களா? இந்த குரல் முதல் முறையாக வந்தபோது விஜயனுடைய முதல் கட்சி மாநாடு நடந்த போது, விக்கிரவாண்டியில் நடந்தப்ப செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அப்படி ஒரு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப கூட அமித்ஷா கூட சொல்லி பார்க்கிறாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படி சொல்லி பார்க்கிறாரு. ஆனால் அதிமுக தனித்து வெற்றி பெறும் அப்படித்தானே இவர் பேசுறாரு. அப்ப அவர்கள் ஒப்புக்கொள்ளல. ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிற அதிமுக ஒப்புக்கொள்ளல. ஆட்சிக்கு வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுகவும் ஒப்புக்கொள்ளல. ஆட்சிக்கு வரவே மாட்டாங்கிறத உறுதியா இருக்கக்கூடியவங்க மட்டுமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இதுல ஒரு வித்தை இருக்கிறது. அப்ப நீ என்ன செய்யணும்? காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே கூட்டணி, நாங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்துறோம், எங்கள் தலைமையை ஏற்பவர்கள் எங்களிடத்துல சேரலாம், விஜய்க்கு நாங்க அழைப்பு கொடுக்குறோம் அப்படி சொன்னாங்கன்னா அது ஒரு சுயமரியாதைக்குரியது, தன்மானத்துக்குரியது. ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சி தங்கள் இழந்ததை மீட்பதற்காக, காமராஜர் 10 வருஷங்காலத்தில் போன பதவி, காமராஜர் காலத்தோடு முடிந்து போன அதிகார மையமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி தன்னை மீட்டெடுப்பதற்காக ஒரு யோக்கியமான வேலையை செய்யறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீ இங்கே தொணமாப்பிள்ளையா இருக்கன்னு கோச்சிட்டு போய் அங்கே எதுக்கு தொணமாப்பிள்ளையா இருக்க? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு பாருங்க. விஜய முதலமைச்சராக்கிறதுக்கு எதுக்கு காங்கிரஸுக்கான வேலை செய்யணும்? அதுக்கு நீ இங்கே இருந்துட்டு போயிடலாமே. பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்கே இருந்திருக்கலாமே. அதுக்கான அவசியம் என்ன இருக்கிறது? அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப கட்சியை நீங்கள் பலப்படுத்துவதற்கு பதிலாக, கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு பதிலாக இன்னொரு கட்சியில போய் எங்களுக்கு தொகுதி கூடுதலாக கிடைப்பதன் மூலமா தான் நாங்க கட்சி வளர்க்க முடியும் என்று சொல்றது இருக்குல்ல. இப்ப 4% எவ்வளவு கொடுப்பாங்க? அவரு கேள்வி இருக்குல்ல. சதவீதத்துக்கு தகுந்த வாய்ப்பை தானே தர முடியும். கடந்த காலங்களில் உங்களுக்கு திமுக தங்களுக்கு சமமாக அல்ல, கூடுதலாகவே தொகுதி வழங்கி இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நீங்க பெரிய வெற்றி பெறலையே. அதனால இது ஒரு ஃபெயிலியரான விஷயம். கூட்டணி ஆட்சி என்று சொல்வது, கூடுதல் தொகுதி என்று சொல்வதெல்லாம் கடந்த காலங்களில் ஃபெயிலியரான விஷயம்.